திருவண்ணாமலை அருகே நாடக கலைஞர் ஒருவரிடம் நூதன முறையில் நகை மோசடி செய்த பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து போலி தங்க பிஸ்கெட் மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சென்னாந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் நாடக கலைஞர் லோகநாதன். கடந்த 7ஆம் தேதி ஆரணி மார்க்கெட் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த லோகநாதனை அணுகிய 3 இளைஞர்கள் அவரை நன்றாக தெரியும் எனவும் அவர் நடிக்கும் நாடகங்களை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் ஆரணி பகுதியில் தங்களை யாருக்கும் தெரியாது எனவும் அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் கூறி தங்களிடம் இருந்த தலா 10 கிராம் எடை கொண்ட 10 தங்க பிஸ்கெட்டுகளை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக லோகநாதன் அணிந்திருந்த 2 சவரன் மோதிரத்தை வாங்கி சென்றுள்ளனர். தங்க பிஸ்கெட்களை அடகு கடையில் அடமானம் வைக்க லோகநாதன் சென்றபோது அது போலி என்று தெரிய வந்தது. இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மார்க்கெட் பகுதியில் இருந்த சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியை சேர்ந்த சாகுல் அமீது, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், ஆயிப் கான் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து சொகுசு கார், போலி தங்க பிஸ்கெட் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.